நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் இயக்குனர் மணிரத்னம் கூட்டணியில் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு தக் லைஃப் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன், துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, த்ரிஷா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் நடிகர்களும் இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்த அதே வேளையில சிம்பு இந்த படத்துல இணைகிறாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்துச்சு. சிம்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய வளர்ப்பு மகனா நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த தக் லைஃப் படத்துல இருந்து ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் இவங்க 2 பேரும் விலகிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ கன்ஃபார்மா இந்த படத்துல இருந்து ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் 2 பேருமே வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பும் படத்தின் சம்பந்தமா ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. அந்த அறிவிப்பு வருகிற 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு அறிவிப்புல சிம்பு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தக் லைஃப் படத்துல இணைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் நிச்சயம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன், நாசர், வையாபுரி, சிம்பு இவங்க எல்லாமே இருக்கிறது போல அந்த பிக்சர் வெளியாகி சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ தக் லைஃப் படத்துல சிம்பு இருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற விதமா அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் த வே வருகிற 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இவங்க 2 பேருமே இந்த படத்துல இருந்து விலகிட்டாதா சொல்லப்படுது. அதனால இந்த கதையில சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அது எந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிச்சயம் நமக்கு தெரியாது. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்துல ஃபைனலா யாரு இருக்காங்க யாரு இல்லை அப்படின்றது ரொம்பவே கிளியர் கட்டா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.